ஜகார்த்தாவை திணறடித்த பாலஸ்தீன் ஆதரவு பேரணி. இஸ்ரேல் பொருட்களை புறக்கணிக்க இந்தோனேஷிய தலைவர்கள் அழைப்பு. பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தக் கோரி இந்தோனேஷியாவில் இதுவரை இல்லாத மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள தேசிய நினைவு சின்ன வளாகத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பேருந்துகள், ரயில்கள் மூலம் அதிகாலையிலேயே மக்கள் வந்து சேர்ந்துள்ளனர். இந்தோனேஷிய உலமா கவுன்சில் ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்தில் அந்நாட்டின் மூத்த அமைச்சர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டு இஸ்ரேலை கண்டித்ததோடு அந்நாட்டின் பொருட்களை வாங்கக்கூடாது என அழைப்பு விடுத்தனர். மேலும் இந்து, புத்த மத தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பாலஸ்தீனியர்களை ஆதரிக்க மதம் தேவையில்லை, மனிதநேயம் இருக்கும் யாராக இருந்தாலும் பாலஸ்தீனத்தை தான் ஆதரிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். உலகில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது இந்தோனேஷியா. இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை மேற்கொள்ளாத நாடாகவும் உள்ளது. இங்கு இஸ்ரேல் தூதரகங்கள் இல்லை. காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது முதல் இந்தோனேஷிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அதனை கண்டித்து வருவது குறிப்பிடத்தக்கது.